2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இனிமே யுத்தமே நடக்காது. நாடு பிடிக்கிற ஆசையில யாரும் எங்கேயும் இறங்கவே முடியாது தெரியுமா? அப்படின்னு கொள்ள நாள்ல எல்லா பயலுகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த நிலைமை இருக்கான்னு கேட்டா, எல்லா பயலும் பயந்துகிட்டு இருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வந்துரும்பா. அதுக்கான தயார் நிலையில தான் இம்புட்டு நாள் இவனுங்கலாம் இருந்திருக்காய்ங்க. அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைய மோசமாக்குனது ரஷ்யா, உக்ரைன் யுத்தம். அதுக்கப்புறம் காசா, இஸ்ரேல் யுத்தம். இஸ்ரேல் காசா யுத்தத்த யுத்தம்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு தீவிரவாத குழு போராடுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிரா. அதே சமயம் அத யுத்தமாவும் எடுத்துக்கலாம். ஏன் அப்புட்ன்னா, இந்த பக்கம் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா, ஏமன்ல இருந்து ஹவுதி, அதே மாரி ஈராக்ல இருந்து 1 டசன் ப்ராக்ஸிகள், ஈரான் இதுக்கு எல்லாம் பேக்கப். அப்படி பார்த்தா இத ஒரு யுத்தமாவே எடுத்துக்கலாம். இதுல டொனால்ட் ட்ரம்ப் இந்த 2 யுத்தத்தையும் நான் நிறுத்துறேன். நான் வந்த முதல் நாள் 1 மணி நேரத்துல நின்னு போகும் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரத்துல களை கட்டுச்சு. ஆனா ஏறக்குறைய மனுஷன் ஜெயிச்ச உடனே அதுக்கான வேலைகள ஆரம்பிச்சுட்டாரு. பதவி ஏற்பு அப்படிங்கிறது நாட்கள் இருந்தாலும், அவருக்கான ஒரு டீம செட் பண்ணி, அதுக்கான வேலைகள ரொம்ப தீவிரமாவே ஆரம்பிச்சாரு. இதுல உக்ரைன் யுத்தத்துக்காக பெரிய அளவு பேச்சுவார்த்தை குழு ரஷ்யாவுக்கும் போது, உக்ரைனுக்கும் போது. இந்த மாரி திரைமறைவுல ஹெவி வெயிட்டான ஆட்களுக்கு நடுவுல பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இஸ்ரேல் காசா யுத்தத்த நிறுத்த ட்ரம்ப் அவர்கள் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். இங்க பாரு, நான் பதவி ஏற்கிறக்குள்ள நீ முடிச்சுக்க. நான் பதவி ஏத்துட்டேன். அது வரை நீ முடிக்கல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீ முடிக்கலாம் வேணாம். நீ செத்து நரகத்துக்கு போற, சொர்க்கத்துக்கு போறலாம் எனக்கு தெரியாது. ஆனா இங்க காசாக்குள்ளேயே உனக்கு நரகத்த காட்டுவேன்டா அப்படின்னு சொன்னாரு. இத நான் முழுசா என்னோட வலிமைய யூஸ் பண்ணி நிறைவேத்தியே காட்டுவேன் அப்படின்னாரு. காசா சின்ன பகுதி. இஸ்ரேல் ராணுவத்தோட ஐடிஎஃப் ஆட்கள் குறைவு. அவர்களோட ஒரு ஆட்டத்துக்கே தாங்காத நிலப்பரப்பு. அமெரிக்க ராணுவம்லாம் நேரடியா இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? மனுஷன் சொன்ன மாரி நரகத்த காட்டிருவாரு அப்படிங்கலாம் ஏறக்குறைய ஹமாஸும் இத புரிஞ்சுக்கிச்சு. அமெரிக்க ராணுவம் இறங்கி போராடக்கூடிய நிலைமையில, இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ யாரும் கிடையாது. சிரமப்படணும். அமெரிக்க ராணுவத்த எதிர்க்கிறக்கு ஃப்ரீ ஹேண்டா எதிர்த்தோம், அமெரிக்கா தப்பிச்சு ஓடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. சிரமப்பட்டு தான் நாடுகளே எதிர்க்கணும். அப்ப இந்த இயக்கங்கள் இஸ்ரேலை எதிர்த்தே ஹமாஸ அட்ரஸ் இல்லை. ஹிஸ்புல்லா அட்ரஸ் இல்ல. ஹவுதி மட்டும் தான் தப்பிச்சோம், பொழச்சோம்ன்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. ஈராக்ல உள்ள 1 டசன் ப்ராக்ஸிகள் ஆக்டிவா இருக்கார்கள் அப்படின்னாலும், அதோட தலைவர்கள் வீட்ட விட்டு வெளியில வரதே இல்ல. ஈராக்ல இருக்காய்ங்களா? ஈரான்ல இருக்காய்ங்களான்னே தெரியல. ரொம்ப கெத்தா ஒரு கான்வாய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, ஈராக் முழுவதும் சுத்தி வந்த டிக்கெட்டுக எல்லாம் இப்ப அட்ரஸே இல்லாம ஒளிஞ்சிருக்கார்கள். டேய் சத்தியமா சொல்லு, ஈராக்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் விடுறியா? ஈரான்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் விடுறியான்னு வம்பு இழுக்கிற அளவுக்கு தான் இருக்கார்கள். இந்த நிலைமையில பத்தாக்குறைக்கு நீங்க போர முடிச்ச ஆட்கள விடுதலை செய்யல. காசாக்குள்ளேயே உனக்கு நரகத்த காட்டுறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யுது. இது நாள் வரை அடம் பிடித்த ஆட்கள். இஸ்மாயில் ஹனி இறந்த அப்பாடும், யாயா சின்வார் இறந்த அப்பாடும், இல்ல யுத்தத்தெல்லாம் நிறுத்த முடியாது. இஸ்ரேல் ராணுவம் மொத்தமா காசா விட்டு வெளியேறணும் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்த ஆட்கள், இப்ப பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் சக்சஸ நோக்கி போகுது. யார் முன்னால அப்படின்னா, ட்ரம்போட ஆட்கள் முன்னாடி தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. கத்தார்ல நடக்குது. அமெரிக்க சார்புல எத்தன பேர் போனாலும், ட்ரம்ப் செட் பண்ண டீம் தான் இத முன்னிருந்து நடத்தி முடிக்குது. ஏறக்குறைய டீல் அப்படிங்கிறது 2 பக்கமும் ஓரளவுக்கு ஃபேவர் தான். ஒரேடியா ட்ரம்ப் இறங்கி அங்க மட்டும் செஞ்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு போர முடிச்சா போதும் தான் 2 பயலுகளோட மனசும். இஸ்ரேலோட மனசும் சரி, இந்த பக்கம் ஹமாஸ் ஆகட்டும், ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஈரான் எல்லாருக்குமே. ஹவுதி எல்லாம் முடிச்சா போதும்னு தான் நெனப்பு. ஹிஸ்புல்லா ஏற்கனவே முடிச்சுட்டோம். ஆனா, திருப்பி இந்த யுத்தம் காசால நடந்துகிட்டே இருந்தா தலையீடு நம்மளும் தலையிடணும் அப்படிங்கிற மாரி பயத்துல தான் இருக்கார்கள். இப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. ட்ரம்போட மிரட்டல். ட்ரம்ப் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய ஆஃபர் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டார்கள். டீல் ரொம்ப சிம்பிள் தான். 3 கட்டமா எல்லா பயலையும் வெளியில விட்டுறது. இவ்வளவுதான். யார் யார? இந்த பக்கம் இஸ்ரேலோட ஆட்கள், அமெரிக்க ஆட்கள், ஹமாஸ் கைவசம் இருக்கிற ஆட்கள விடுதலை செஞ்சிடுறது. பதிலுக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் ஒரு 1000 நபர்களை விடுதலை பண்றார்கள். அடுத்த கட்டமா என்ன? அதாவது 3 கட்டம். இத ஸ்ப்ளிட் பண்ணி வெளியில விடுறார்கள். இதுக்கு நடுவுல இந்த இடைப்பட்ட காலங்கள்ல பெரிய அளவுல காசாக்குள்ள இப்ப மக்களோட நடமாட்டம் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் நகர முடியாது. அப்படியே நகரணும் அப்படின்னா இஸ்ரேல் ராணுவம் நான் இங்க குண்டு போட போறேன், நீ அந்த திசையை நோக்கி ஓடிக்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஓட முடியும்.
அத கட் பண்றார்கள். கட் பண்ணி உள்ளுக்குள்ள போக்குவரத்து, மக்கள் போக்குவரத்து, மக்களோட இடப்பெயர்வு அப்படிங்கிறத கணிசமா படிப்படியா அதிகரிக்கிறார்கள். அந்த படிப்படியா அதிகரிக்கும்போது, இஸ்ரேல் ராணுவம் அங்கேயே ஐடிஎஃப் அங்கேயே பாதுகாப்புல இருந்தது. ரோந்து அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகுது. அதாவது ஆன் ஸ்பாட்லயே நின்னு கண்காணிச்சத விட்டுட்டு, அந்த ஜோன் ஃபுல்லா ரோந்தா போறக்கூடிய வேலைய கான்வாய் மூலியமா ரோந்து போவார்கள். இந்த வேலைய ஈடுபட ஒத்துக்கிறார்கள். 3வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது, ஒட்டு மொத்தமா ஆட்கள் எல்லாருமே வெளியில போனதுக்கப்புறம், இஸ்ரேலோட ஐடிஎஃப் ராணுவமும் காசா நிலப்பரப்ப விட்டு வெளில வருது. இது பெஞ்சமின் நெதன்யாகு ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலைவன் சொன்னது, "இல்ல, இல்ல இவ்வளவு பெரிய யுத்தத்த நடத்திட்டு நாங்க என்ன சும்மா திரும்பி வருவோமா? நாங்க அங்கேயே இருப்போம். அங்கேயே இருந்து அந்த பகுதிய கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம்" அப்படின்னாரு. அங்கேயே இருந்து கண்காணிச்சா யுத்தமே நிக்காதுடா அப்படின்னு தான் அந்நாட்கள்ல எல்லாராலும் சொல்லப்பட்டுச்சு. அதையே ட்ரம்ப்பும் சொல்லி வெளில கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்போ ஒட்டுமொத்தமா இஸ்ரேலோட ராணுவம் காசா நிலப்பரப்பை விட்டு வெளியில வருது 3வது கட்டங்களா. இந்த 3 கட்டங்களும் அப்படியே நாட்கள் 3 மாசம், 6 மாசம், 7, 8 மாசம் அப்படின்னு இழுக்குமான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே வாரத்துல 3 ஸ்டேஜ். நடைமுறை சிக்கல். ஒருத்தனுக்கு ஒருத்தன் நம்பணும். இதுக்கு நடுவுல கொட்டி கவுக்காம இருக்கணும். இதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கார்களே ஒழிய, ஒன் ஷாட் தான். ஒரே ஷெட்யூல்ல பிளான் பண்ணி படத்த முடிக்கிற மாரி, ஒரே ஷெட்யூல் தான். அந்த ஒரே ஷெட்யூல் அப்படிங்கிற வித்தின் அ வீக் தலைவன் கையெழுத்து போடுறதுக்குள்ள சுமூகமா முடிஞ்சதுமா, நீங்க வேற பக்கம் உங்க கவனத்த செலுத்துங்க அப்படின்னு தகவல் வந்துரணும். அந்த மாரி செட் பண்ணி வச்சுட்டார்கள். ஏறக்குறைய இது ஒரு 2 பக்கமுமே வெற்றி தான். 2 பக்கமும் வெற்றின்னு எடுத்துட்டு மூடிட்டு போயிறணும். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்காச்சும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சீண்டாம இருந்தா, அந்த மக்களுக்கு நல்லது. ஏன் அப்டின்னா, காசா மக்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது தொலைஞ்சு போச்சு. இனிமேல் அத மெல்ல கட்டமைக்கணும். கட்டமைச்சு கொண்டு வரணும். இந்த பக்கம் இஸ்ரேல பொறுத்தவரையும், ஐடிஎஃப்ல இருக்கிற ஆட்கள் பூரா இஸ்ரேல்ல உள்ள ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒவ்வொருத்தன் கட்டாயம் இருப்பான். அப்படி இருக்கும்போது, ஐடிஎஃப்போட கான்வாய இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலியர் மறிச்சு தாக்குதல் நடத்துற அளவுக்கு, போராட்டம் நடத்துற அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. ஏன்னா, ஆட்கள கொண்டு வராம யுத்தத்த நடத்திக்கிட்டே இருக்கிறீங்களேடா! அப்படிங்கிற கோபம் இஸ்ரேலுக்குள்ளேயே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இது பெஞ்சமின் நெதன்யாகு வீடு, ஆபீஸு அப்படியே மெல்ல நகர்ந்து போய் போகக்கூடிய இஸ்ரேல்ல இருந்து காசாவை நோக்கி போகக்கூடிய சொந்த நாட்டு ராணுவ கான்வாய். இங்க சொந்த நாட்டு ராணுவ கான்வாயையும் தாண்டி ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒருத்தன் அங்க கட்டாயம் இருப்பான். அப்ப தன் வீட்டால தானே போய் இடைமறிக்கிற மாரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு இங்கேயுமே பல தொல்லைகள். யுத்தத்த முடிச்சோனே இங்கேயும் ஃப்ரீ ஆவார்கள். ஆட்கள் இஸ்ரேலியர்கள் வீடு திரும்புறது இஸ்ரேல்ல பெரிய ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும். 2 பக்கமும் ஸ்மூத் ஆகும். நீண்ட நாள் நடந்த யுத்தம், எங்கேயோ ஒரு மூலையில நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் இது ஒரு காட்டுத்தீ மாரி தான் பரவி கிடந்துச்சு. இது இனிதே முடியுது. இதுக்கு ஃபுல் கிரெடிட் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்பையே சேரும். மனுஷன் அதிரடி ஆட்டக்காரன் அப்படின்னு ஏற்கனவே 4 வருஷத்துல ப்ரூவ் பண்ண தியரி அப்படிங்கிறனால, அடுத்த கட்டமா இவன்கிட்ட சிக்கிற கூடாது அப்படின்னு ஹமாஸ் போன்ற இயக்கங்கள் தெறிச்சு ஓடிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.